இன்னைக்கு பக்கத்து வீட்டு அம்மா வந்து முள்ளங்கி கொடுத்தாங்க. அவங்க வீட்டு தோட்டத்தில் முளைச்சது. இதை வச்சு நம்ம எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்ப்போம். முள்ளங்கி சாம்பார். அவங்க வீட்டு தோட்டத்தில் தான் இந்த தக்காளி பழமும் படுத்திருந்தது. செடியிலேயே படுத்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. சாம்பாருக்கு கொஞ்சோண்டு துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு அலசி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு வேக வைக்க போகிறோம். இதில் வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, பொங்கி குக்கர் மூடியிலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நெய்யும் எண்ணெயும் நம்ம சேர்த்துட்டோம்னா குக்கர் மூடியை விட்டு வெளியில் வராது. ஸோ இப்போ இதுதான் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முள்ளங்கி இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா ஸ்மெல் இருக்காது. நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தி சாம்பாரில் இறங்காது. சாம்பாரில் காய் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தாளிச்சு கடுகு உளுந்து போட்டு தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அதோட வெங்காயமும் போட்டு தாளிச்சு சாம்பாரில் அப்படியே ஊற்றணும்.